நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டிலிருந்து ரயில்வே துறை வேலை வாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொரு மாசமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டே வந்துட்டே இருக்காங்க. சோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 வகையான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுல ஒரு போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ இல்லாம ஜஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் வச்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு எடுக்கப்படுறதா சொல்லிருக்காங்க. இன்னொரு போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமும் வச்சு இன்டர்வியூ வச்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு எடுக்கப்படுறதா வந்து சொல்லிருக்காங்க. சோ எவ்வளவு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க, யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம், அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்ன, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இந்த ஒரே வீடியோல வந்து பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com அல்லது நவீன் 99650@gmail.com அல்லது நவீன் 73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி, வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் ரயில்வே பினான்ஸ் கார்பரேஷனுடைய அபிஷியல் வெப்சைட். அதாவது IRFC இஸ் ஹையரிங் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் முதற்கொண்டு இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் இப்ப நம்ம வந்து திரையில வந்து பார்க்க போறோம். சோ இந்த நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டேன். சோ இந்த நோட்டிபிகேஷன் இந்தியன் ரயில்வே பினான்ஸ் கார்பரேஷன் நியூ டெல்லியில இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 4/4/2026 2 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங் வந்து என்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1/5/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஜூன் மாசம் வந்து நடக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அசிஸ்டன்ட் NE5 லெவலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 21,000 இருந்து அப் டு 74,000 கொடுத்திருக்காங்க. டோட்டல் 16 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. UR கேட்டகரி 6 வேகன்சியும், SC 2 கேட்டகரியும், ST 2 கேட்டகரியும், OBCக்கு 4, எக்கனாமிக் வீக்பர்சன் 2 சொல்லிருக்காங்க. சோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு 1, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 2ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ 3 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சுக்கணும், 60% மார்க் கண்டிப்பா இருக்கணும். சோ 18 முதல் 30 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். C1 மெடிக்கல் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க சொல்லிருக்காங்க. இரண்டாவது போஸ்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர். சோ 40,000 இருந்து 1,40,000 சம்பளம், 7 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு 3 இயர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சுக்கணும், 18 முதல் 30 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா SC STக்கு வந்து 5 வருடம், OBC கேட்டகரிக்கு வந்து 3 வருடம் சொல்லிருக்காங்க. மாற்றுத்திறனாளியில வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து SC STக்கு 15 அண்ட் 13, OBCக்கு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன்ல வந்துட்டு UR எக்கனாமிக் பர்சனுக்கு 3, OBCக்கு 6, SC STக்கு வந்து 8ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியா வந்து பிரிச்சு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 56 வயசு எக்ஸீடரா இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் யாராருன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே OBC நான் கிரிமி லேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா MBC BC, சோ அது 2 கமெண்ட் பண்ணி OBCயா இருக்கும். சோ அதோட சர்டிபிகேட் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்தபடி எக்கனாமிக் வீக் பர்சன் டீடைல்ஸ் பத்தி வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ஹரிஜாண்டல் ரிசர்வேஷனா மாற்றுத்திறனாளி அதோட இது தனித்தனியா இருக்குது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்குமே தனித்தனியா கொடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளி 40% இடஒதுக்கீடும் வந்து கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 1/5/2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 21,000 இருந்து 74,000 சம்பளம், அப் டு 8 lakhs வரை சேலரி போகும். அதற்கு அடுத்தபடி அசிஸ்டன்ட் மேனேஜர் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 2 காலிப்படங்கள், 40,000 இருந்து 1,40,000 சம்பளம். சோ வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 லட்சம் ரூபாய் வந்து சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டியரன்ஸ் அலோன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ், சோ பெனிஃபிட்ஸ், கேபிட்டரி அலோன்ஸ், அட்மிசிபிள் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட், அது PRPன்னு வந்து சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி கெரியர் ப்ராஸ்பெக்ட், லீவ் பேலன்ஸ் டீடைல்ஸ், சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைக்கப்பட சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ இல்லாமல் மெடிக்கல் டெஸ்ட். இது அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ அண்ட் மெடிக்கல் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் எடுக்க போறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து 50 மார்க்கு வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு சிலபஸ் டீடைல்ஸ் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது குவாலிஃபைங் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
AUR அண்ட் எக்கனாமிக் வீக் பர்சன் 40%, SC OBCக்கு வந்து 30%, STக்கு வந்து 25%, பாசிங் ஸ்கோர் மார்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இனிமே நம்மளோட டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் சைடுல கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இப்ப திரையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மெயில் ஐடி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். naveen812244@gmail.com இது முதல் மெயில் ஐடி. இரண்டாவது மெயில் ஐடி naveen660@gmail.com. மூன்றாவது மெயில் ஐடி naveen73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your work. இந்த போஸ்டிங் தேவையான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஆட் டு கார்ட்ல வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.